ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஃபஸ்ட்டு எல்லார்கிட்டேயும் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். என்னென்னா, என்னால் அப்டேட்ஸ் எடுக்க முடிகிற அளவுக்கு ஷேர் பண்ண முடியல. நிறைய பேருக்கு ஒரு சில கோபம் இருக்கும். ஏன்னா நிறைய இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சது நிறையவே ஷேர் பண்ணாமையே இருந்துகிட்ருக்கேன். அதே மாதிரி பிக்ஸும் என்னால் அந்தளவுக்கு எடுத்து ஷேர் பண்ண முடியல. மெசேஜை மட்டும் கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அது எல்லார்கிட்டேயுமே சாரி கேட்டுக்கிறேன். நம்மளோட ஜீ தமிழில் கனா அப்படிங்கிற சீரியல் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கனா ப்ரொடக்ஷன் புதுசாக ஒரு சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றின இம்பார்ட்டண்டான அப்டேட் அந்த ப்ரொடக்ஷன் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. 2022 இவங்க பெஸ்ட் சீரியல் மேட்னி அப்படின்னு சொல்லி கனா டீம் வாங்கியிருக்காங்க. இப்போ 2024 இவங்க 3 லீடிங் லேடிஸை பார்த்துட்ருக்காங்க அவங்களோட நியூ ப்ராஜெக்ட்காக. அதாவது ஜீ தமிழில் புதுசாக ஒரு நியூ சீரியல் வரப்போகுதாம். சேம் ப்ரொடக்ஷனில் அந்த சீரியலுக்காக புது ஹீரோயின்ஸ் 3 பேரை பார்த்துட்ருக்காங்க. அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்தே ஷேர் பண்ணியிருந்தாங்க. கனா சீரியல் முடிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை புதுசாக ஒரு சீரியல் லான்ச் ஆக போகுதா அப்படிங்கிறத பற்றி தெரியலை. இப்போ கரண்ட்டாக கனா சீரியலில் மேரேஜ் ட்ராக் போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கோவிலில் அப்புறம் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது மேரேஜ் ட்ராக் மாதிரி இருக்குது. தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எண்ட் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது புது சீரியலாக லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. 3 லேடிஸை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்து என்ன? இந்த அப்டேட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.